முதல்ல அண்ணன் கருநாகராஜன் அவர்களுக்கும் அண்ணன் கராத்தே தியாகராஜன் அவர்களுக்கும் ஊடகத்தின் பிரசாத் அவர்களுக்கும் சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மற்ற நிர்வாகிகள் அத்தனை பேருக்கு எனது வணக்கம். சகோதரர் தலித் எல்லுமலை அவர்களின் மகள் அவள் இன்று எங்கள் கட்சியோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களின் ஜோதி, பீம ஜோதி, இந்த ஜோதியை தமிழகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும் என்று எங்கள் பட்டியலின பிரிவை சார்ந்த சகோதரர்கள் விருப்பமுற்று அந்த ஜோதியை எடுத்து வந்தார்கள். அதற்கு தமிழ்நாட்டில் அனுமதி இல்லை. இது எங்கே தமிழகம் போய்கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஜோதி எடுத்துட்டு போனால் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது. ஆக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஆனால் அம்பேத்கர் சுதந்திரத்திற்காக போராடியவர்கள், நாட்டில் ஜனநாயகத்திற்கு அடித்தளம் அமைத்தவர்கள், அவர்களின் பெயரை சொல்லி ஒரு ஜோதியை எடுத்து செல்வதற்கு தமிழகத்தில் உரிமை இல்லை என்றால் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். இன்னொன்று, ஒவ்வொரு முறை அம்பேத்கருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டும் இன்னும் வேங்கை வயலுக்கு நீதி கிடைக்கவில்லை, நீதி கிடைக்கவில்லை, நாமளும் 3 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ எங்கே இருக்கிறது சமூக நீதி என்று நான் கேட்கிறேன். இன்றைக்கு அம்பேத்கர் அவர்களுக்கு அரசு விழாவிற்காக அம்பேத்கரின் பேரன் பிரகாஷ் அம்பேத்கரை நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள். அதே போல ஒருவர் வரும்பொழுது ஸ்டேட் புரோட்டோகால் கொடுத்து அவங்களை விமான நிலையத்தில் வரவேற்று அரசு நிகழ்ச்சிக்கு அழைத்து வர வேண்டும். அவரை சென்று வரவேற்பதற்கு யாருமே போகவில்லை என்று நான் கேள்விப்படுகிறேன். அமைச்சர்கள் சென்றிருக்க வேண்டும், பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் முக்கியமானவர்கள் சென்றிருக்க வேண்டும், அந்த நிகழ்ச்சியை சார்ந்தவர்கள் சென்றிருக்க வேண்டும். ஆக யாருமே செய்யாமல் அவரே கார் எடுத்துகிட்டு வந்து அவரே தங்குற இடத்துல தங்கிட்டு அரசு விழாவுக்கு உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு மட்டும் அம்பேத்கர் அவர்கள் பேரனை நாங்கள் கூப்பிட்டு விட்டோம் அப்படின்னு பேசணும். அம்பேத்கர் பேரும் வேண்டாம், அம்பேத்கரின் பேரனும் வேண்டாம் உங்களுக்கு, ஆனால் உங்களுக்கு ஃபோட்டோ தான் வேணும். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். 4 கோடி மாணவர்களுக்கு 44,000 கோடிக்கு மேல் உதவித்தொகை மத்திய அரசால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முத்ரா வங்கியில் 40 லட்சத்திற்கு மேலே பட்டியலின சகோதரர்கள் பயன்பெற்று இருக்கிறார்கள். ஆக 1/3 பங்கு பட்டியலின சகோதரர்கள் கொடுக்க வேண்டும் என்று முத்ரா வங்கியில் அவர்களை தொழில் முனைவோர்களாக மரியாதைக்குரிய மோடி அவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இன்று டிஜிட்டல் இந்தியா உலகம் முழுவதும் பேசப்படுகிறது, பண பரிவர்த்தனை. ஆக அதுக்கு பேர் வைத்ததே BMAP அப்படின்னு தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பெயர் வைத்தார். ஆனால் தமிழகத்தில் ஒரு மக்கள் விரோத ஆட்சி மட்டுமல்ல, பெண்கள் விரோத ஆட்சி நடைபெறுகிறது. பொன்முடி அவர்கள் பெண்களை பற்றி மிக கேவலமாக பேசிட்டு கட்சி பதவி மட்டும் பறித்தா போதாது. ஏன்னா கட்சிக்கு மட்டும் ஒரு பிரதிநிதி இல்லை. ஒரு அமைச்சர் என்று வரும்பொழுது அந்த தமிழக மக்களின் பிரதிநிதி, தமிழக மக்களின் பிரதிநிதி என்றால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர் பிரதிநிதி. ஆக அவர் பெண்களை பற்றி இப்படி கேவலமாக பேசும்பொழுது பெண்களின் பிரதிநிதியாக இருப்பதற்கு அவர் தகுதியற்றவர். ஆக கண் துடைப்பு நாடகம்லாம் வேணாம் ஸ்டாலின் அவர்களே. பெண்களுக்கு நீங்கள் உண்மையான மரியாதை கொடுக்கிறீர்கள் என்றால் பொன்முடி அமைச்சரவையில் இருக்கக்கூடாது. ஆக பெண்கள் என்றால் உங்களுக்கு அவ்வளவு சர்வ சாதாரணமாக போயிட்டு. இன்னொரு அமைச்சர் வேற ஹிந்தியில் ஒரு பாட்டு பாடினார்னே, தேவா வேலு. எவ்வளோ கேவலமான வார்த்தைகளை வைத்து பாடிக்கிட்டு இருக்கிற, அது இறைவனையும் அதையும் சம்பந்தப்படுத்தி. அப்போ நீங்கள் பெண்களை பற்றி இப்படித்தான் நீங்கள் ஒரு பார்வை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் தமிழக பெண்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன், இவர்கள் யாருக்கும் ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது. தமிழக பெண்கள் உங்களை கிள்ளுக்கீரையாக, இதே அண்ணன் பொன்முடி அவர்கள் ஓசி பஸ்ஸு கிடைக்குதில்ல, ஜாலியாக போவீங்கல்ல அப்படிலாம் கேட்டவங்க தான். அப்போ மக்கள் மீது அவர்களுக்கு இந்த மரியாதை எவ்வளவு இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்றைக்கி மீன்பிடி தடைக்காலம் இன்றைய நாளில் இருந்து ஆரம்பமாகி இருக்கிறது. ஆனால் மீனவ சகோதரர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, அக்டோபர் மாதம் எங்களுக்கு தடை காலத்தை கொடுங்கள் என்று. உண்மையாக மீன்பெருக்க காலம் எது, எப்பொழுது தடை வேண்டும் என்று விஞ்ஞானபூர்வமாக ஆராய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி மீன்பிடி தடை காலத்தில் மீனவ சகோதரர்களுக்கு 8,000 கொடுக்கப்படுவது 15,000ஆக உயர்த்தி வழங்கப்பட வேண்டும். ஏன்னா நீங்களாம் பால் விலையெல்லாம் ஏற்றிட்டீங்க, எல்லா வீட்டு குழந்தைங்களையும் அவங்க பால் குடிக்கிற குழந்தைங்க இருப்பாங்க. அதனால் 15,000 ஏற்றி கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில்
ஜனநாயகம் எங்கே இருக்கிறதுன்னு பாஜக கூட்டணியை பற்றி பேசுகிறாங்க. அண்ணன் வைகோ கேட்குறாரு, மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் பேசினார், ஏன் அண்ணன் இபிஎஸ் பேசலை? ஏங்க மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களோட ப்ரெஸ் மீட்டு, நாங்கள் அதுக்காக வீட்டுக்கு போய் ஜனநாயக முறைப்படி நாங்கள் எல்லாம் ஒரு கூட்டணி வச்சா கூட நாங்கள் சமமாக பாவிப்போம் என்று சொன்னார்கள். அண்ணன் செல்வ பெருந்தகை துணை முதலமைச்சர்னு ஒருத்தர் போஸ்ட் ஓட்டிட்டாருங்க. அவர் மேலே இன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். ஏன் நடவடிக்கை எடுக்கிறீங்க? அப்போ அடுத்த முறை இவர்கள் ஆட்சிக்கு வரமாட்டார்கள் என்பது ஒன்று உறுதி. இன்னொன்று, இவர்கள் கூட்டணி ஆட்சிக்கு இவர்கள் எந்த விதத்திலும் ஜனநாயக ரீதியாக ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏன் அது ஒரு தொண்டர் வந்து இப்போவே கூட்டணி ஆட்சியில் அவங்களுக்கு இடம் கொடுக்கணும்? ஏன் ஒரு தொண்டருக்கு உரிமை இல்லையா? அப்போ நீங்கள் உங்கள் மீதே நம்பிக்கை இல்லை, நிச்சயமாக நாம் வரமாட்டோம், அதில் என்ன துணை முதலமைச்சர் ஏன் போஸ்ட் ஓட்டிக்கிட்டு, அதனால் இப்போவே நாம் வந்து அதற்கான நடவடிக்கை எடுத்துருவோன்னு உங்களுக்கு தோணுது. என்னை பொறுத்த மட்டில் கூட்டணி ஆட்சி என்பது 2026 பாஜக பங்கு கொள்ளும் கூட்டணி ஆட்சி தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி விலை வெளுத்து போயிருக்கிறார்கள். கூட்டணி எப்போ மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வந்து ஏற்பாடு செய்தாரோ அன்றையிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லாரோட தூக்கமும் போயிடுச்சு. சகோதரி கனிமொழி சொல்கிறாங்க, தமிழர்களுக்கு செய்யும் துரோகமா? என்ன தமிழர்களுக்கு செய்யும் துரோகம்? நீங்கள் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கீங்க. காங்கிரஸ் இலங்கையில் தமிழர்களை என்ன செய்தார்கள்? கொத்து கொத்தாக கொன்று குவித்தார்கள். அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறீங்க. தமிழகத்திற்கு நீங்கள் நியாயம் வழங்குகிறீர்களா? ஆக நீங்கள் அமைத்திருப்பது தான் பொருந்தாத கூட்டணி, அதிகாரத்தை பயன்படுத்துகின்ற கூட்டணி. பாஜக அமைத்திருப்பது மக்கள் நல கூட்டணி. நிச்சயமாக இதில் தம்பி விஜய் வேற இடையில இன்னும் ஃபீல்டுக்கு வரலை, இன்னும் எந்த உறுதிப்படுத்தலை. அதில் அவருக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியாம். ஆமாம், 2வது இடத்துக்கு வர்றதுக்கு விஜய்க்கும் திமுகவுக்கு வேணால் போட்டி வரலாம். 2வது இடத்துக்கு விஜய் வரலாம், ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா நாங்கள் முதலிடத்தில் வருவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. என்றால் மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. அவர்கள் தொண்டர்கள், ஞானசேகரன் யார் தொண்டர், அவர் பாலியல் குற்றத்தில் ஈடுபடுகிறார். அவர்கள் அமைச்சர் பெண்களை பற்றி மோசமாக பேசுகிறார்கள். பின் பெண்கள் ஓட்டு ஒரு ஓட்டு இவங்களுக்கு கிடைக்காது. அதற்கு பின் பட்டியலின மக்கள் ஒரு ஜோதியை கூட அங்கே அனுமதிக்க மறுக்கிறாங்க. பட்டியலின மக்கள் ஏன்னா வேங்கை வயலில் நியாயம் கிடைக்கல, அதனால் பட்டியலின மக்களோட ஓட்டு உங்களுக்கு கிடைக்காது. சிறுபான்மை மக்களுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வக்ஃபோர்டு என்பது சிறுபான்மை மக்களின் நிலத்தை கூட நியாயமாக அவர்களுக்கு வழங்குவது தான். ஆக இன்னைக்கு பாராளுமன்றத்தில் விவாதங்களுக்கு பின்பு சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர்கள் கூட அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி இவங்க ஒரு வழக்கு போடுறீங்க. ஆக எல்லாமே நீங்கள் அரசியலுக்காக செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாரதிய ஜனதா கட்சி அவசியத்திற்காக செய்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நேற்று நான் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதவியேற்றவுடன் ஒரு பதவி போட்டு தமிழகம் தாமரையின் பக்கம் வர வேண்டும் என்பது மோடி என்ற நரேந்திரனின் கனவு. அதை மாநில தலைவர் நாகேந்திரன் அவர்கள் நிறைவு செய்வார் என்றும் போட்டேன். அதே மாதிரி தாமரை குளத்தில் வட்ட இலையோடு வளரும், தமிழகத்தில் இரட்டை இலையோடு தாமரை மலரும். அதை இந்த புது ஆண்டில் புத்தாண்டில் நாங்கள் சபதமாகவே ஏற்று நிச்சயமாக அதற்காக பாடுபடுவோம். தமிழகத்தில் 2026 எங்கள் வசம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் எந்த சந்தர்ப்பவாதத்தில் காங்கிரஸோடு கூட்டணி வைத்தார்கள்? அண்ணன் திருமாவளவன் இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்பட்டதை எதிர்த்து கொண்டிருந்தவர், காங்கிரஸ் தான் அதை செய்தது என்று சொல்லிக் கொண்டது. எந்த சந்தர்ப்பத்தில் இன்று காங்கிரஸோடு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிறார்? எல்லாவற்றிற்கும் எல்லாம் அண்ணன் வைகோ பொங்கி பொங்கி எழுந்தார். காங்கிரஸுக்கு எதிராக மட்டும் இல்லை, அண்ணன் ஸ்டாலினுக்கு எதிராக கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள் அவரோட பேச்செல்லாம். எந்த சந்தர்ப்பத்தில் வைகோ இன்று காங்கிரஸ் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற கூட்டணியில் அவர் ஈடுபட்டு இருக்கிறார், கலந்து கொண்டிருக்கிறார்? கம்யூனிஸ்ட் இன்னைக்கு தொழிற்சாலைகளுக்கு எதிராக தொழிலாளர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று அவர் சாம்சங் தொழிலாளர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எந்த விதத்தில் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோடு இருக்கிறார்கள்? அண்ணன் வேல்முருகன் பொங்கி பொங்கி எழுதுறாரு, ஆனால் அவர் அமுக்கி அமுக்கி வச்சுட்டு நீங்கள் கூட தான் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களது சந்தர்ப்பவாத கூட்டணியா எங்களது சந்தர்ப்பவாத கூட்டணியா? உங்களது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான தான் சந்தர்ப்பவாத கூட்டணி.
அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளோடு இணைந்திருப்பது சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல, இந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பது இன்றைய சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற கூட்டணியை தவிர சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல. யார் அண்ணன் எடப்பாடி கூட உட்கார்ந்துருந்தாப்பா? யாரான்னு உட்கார்ந்துருந்தீங்களா? போய் அவர் சொன்னதை கேட்டிங்களா? எங்கள் கட்சியில் அமைப்பு தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது என்று எல்லாருக்கும் தெரியும். அமைப்பு தேர்தல் நடந்து முடிந்தால் மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எல்லாருக்கும் தெரியும். கட்சி எந்தெந்த வேலையை யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று கட்சிக்கு தெரியும். ஆக மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இங்கே மாநில தலைவர் மாற்றப்பட்டிருக்கிறார். அதே தவிர சுறுசுறுப்பாக கட்சிக்காக கடுமையாக உழைத்த தம்பி அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய பங்கெடுப்பில் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். எங்கள் கட்சி தேசிய கட்சி. நீங்கள் உதயநிதியை எந்த பங்கெடுப்பீங்க கேள்வி கேட்கவே கூடாது. அதனால தான் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் அகிலேஷ் யாதவ் சொல்கிறாரு, உங்களால் தேசிய கட்சியே இல்லை, உங்களுக்கு தேசிய தலைவரே தேர்ந்தெடுக்க முடியலையே அப்படின்னு சொன்ன உடனே அமித்ஷா எந்திரிச்சு சொல்கிறாரு, எங்கள் கட்சியில் பல கோடி 12 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க, அதில் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும். உங்களில் 5 பேருக்குள்ள உங்களுக்கு தேர்ந்தெடுத்தால் போதும். அதே மாதிரி உங்களதில் தேர்ந்தெடுத்து 25 வருஷத்துக்கு ஒரு அமைச்சர் தலைவர் இருப்பீங்க, அதில் 3 வருஷத்துக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அதனால் ஜனநாயக முறைப்படி நடைபெறும் கட்சி எங்கள் கட்சி. ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடைபெற்று இருக்கிறது. ஜனநாயக முறைப்படி தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். முதல்ல தம்பி தலைமை தாங்கினார். என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தலைமை தாங்குகிறார். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை எல்லாரும் சேர்ந்து தமிழகத்தில் தாமரையின் ஆட்சி, கூட்டணி ஆட்சி வர வைப்போம். இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு நாங்கள் தெளிவாக உங்களுக்கு சொல்லிவிட்டு தான் அமர்வோம். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் கேட்டிங்களா? துணை முதலமைச்சர்னு ஒரு பட்டியலின தலைவரை பார்த்து ஒரு போஸ்டர் ஓட்டுனா அதை உடனே நீக்க வேண்டும். இல்லைன்னா அண்ணன் ஸ்டாலின் செல்வப்பெருந்தையை நீக்கிடுவார். செல்வப்பெருந்தகை இதுக்கு முன்னால் தான் திருப்பரங்குன்றம், அது என்ன நம்மளோட திருப்பரங்குன்றம் தானே, மதுரை பக்கத்தில் திருப்பரங்குன்றத்துக்கு போகிறேன்னு அறிவித்தார். உடனே அண்ணன் ஸ்டாலின் அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னார். உடனே நான் போலன்ட்டார். ஆக அடிமை கூட்டணி அந்த கூட்டணிங்க. போஸ்டர் ஓட்டினா உடனே கிளின்னு சொல்கிறாங்க. ஏன் துணை முதலமைச்சர் டிமாண்ட் பண்ணுறதுக்கு உரிமை இல்லையா அவங்களுக்கு? வரப்போகிறது இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் அவங்க அங்கே அதிகாரம் இருக்கும்போது எங்களை பார்த்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அதை பண்ண போகிறீங்க, இதை பண்ண போகிறீங்கன்னா, இன்றைக்கி நல்ல கூட்டணி அமைந்திருக்கிறது. தூக்கம் வராதவர்களுக்கெல்லாம் தூக்கம் வரவே மறுக்கிறது. கனவில் பாஜக தாமரை இரட்டை இலை மிரட்டி கொண்டு இருக்கிறது. அதனால் கவலைப்படாதீர்கள். 10 மாதம் கவலையின்றி உறங்குங்கள். அதற்கு பின்பு உங்கள் உறக்கம் தொலைக்கப்பட போகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் இடத்துக்கு நாங்கள் வரப்போகிறோங்க. அவர் என்ன சொல்கிறாரு? திமுகவுக்கும் எங்களுக்கும் போட்டின்னு சொல்கிறாரு. திமுக 2வது இடத்துக்கு தான் வரப்போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி மக்கள் விரோத ஆட்சி. ஒரு பொன்முடி மாதிரி ஒரு அமைச்சரை வைத்துக்கொண்டு பெண்களின் வாக்கை அவர்கள் எப்படி எதிர்பார்ப்பார்கள்? ஆக எங்களுக்கும் அவருக்கும் போட்டின்னு சொல்கிறாரு தம்பி விஜய். அப்போ அது அவங்க 2வது இடத்துக்கு தான் போட்டி. முதல் இடத்துக்கு நாங்கள் வந்துடுவோம். இது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்று தமிழ் புத்தாண்டு என்று சொல்கிறேன். பாஜக கூட்டணி ஆட்சியில் பங்கெடுக்கும். 2026 எங்களுக்கான ஆட்சி. இல்லையே, நான் கேட்குறேன், வேங்கைவேலுக்கு நியாயம் கிடைச்சுதா? ஒரு பட்டியலின சார்ந்த தலைவர் நான் துணை முதலமைச்சர்னு சொல்கிறாரு, அதை உடனே மிரட்டுறீங்க. அண்ணன் திருமாவளவன் சொல்கிறாரு எங்களால் கொடியேற்ற முடியலன்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே எங்களோட ஜோதி, பீம ஜோதி, அதை நீங்கள் மறுக்கிறீங்க. யார் பேரில் ஜோதியை கொண்டு போகிறோம்? வேங்கை வயலில் 4 வருஷத்துக்கு மேலே 3 வருடத்திற்கு மேலே நியாயம் கிடைக்கல. அதனால் மக்கள் விரோத சமூக நீதிக்கு எதிரான ஆட்சி என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன்.